வணக்கம். இன்றைக்கி நம்ம டெய்லி அனலைசஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது 11-10 உடைய அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது வந்து நேற்று நம்ம வீக்லி அனலைசிஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் செல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த ஏரியாஸ் எல்லாம் இப்போது, அதாவது இன்ட்ராடேக்கு செல் ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1755 லெவல் ஒரு செல் ஜோன் தான், இப்பவும் ஒரு செல் ஜோன் தான். தென் 1760 இந்த லெவல் வரைக்குமே வந்து செல் ஜோனாக தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து பை அப்படின்னு எடுக்கிறது எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அது முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாகவே, அதாவது ஒரு வீக்காகவே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. மார்க்கெட்டுங்கிறத கவனிச்சிங்கன்னா தெரியும், பயங்கர கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய ஃபேக்ஸ் வந்து கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கேண்டல்ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஃபேக்காக வந்து கால்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், ஒரு எந்த அளவுக்கு வந்து ஃபேக்காக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஏரியா இங்கே பார்த்திங்கன்னா ஃபேக்காக வந்து பிரேக் அவுட் கொடுத்து தென் எகெயின் அப் ஆயிடுச்சு, தென் எகெயின் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, தென் எகெயின் மார்க்கெட் அப். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஜோனும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இந்த லெவல் 1765 லெவலும் அதே மாதிரி தான். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு, தென் எகெயின் ஃபால், தென் நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்து தென் எகெயின் மார்க்கெட் ஃபால். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பை எடுத்தவங்களுக்குலாம் நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் இருக்கும்போது ட்ரேட்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது பிகினர்ஸாக இருக்கட்டும், ஃபண்ட்ஸு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சின்ன ஒரு லாட் சைஸில் வச்சு நம்ம வேணால் ட்ரேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வைஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். சில டைமில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ட்ரேட் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது மட்டுமே ஒரு ட்ரேடிங் கிடையாது, சும்மா இருக்கிறதும் ஒரு ட்ரேட் தான் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக வந்து ஒன்றுமே ஒரு கன்ஃபர்மேஷனாக கொடுக்குறதா இல்லை. இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் ஆனால் கூடமே ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்கேஸ் பை அப்படிங்கிற பட்சத்தில் பை எடுக்கக்கூடாது. ரொம்ப பெரிய லாங் டேர்ம் பையெல்லாம் வந்து சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் எப்போ எடுக்கலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட்டை பை ஆகிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து தென் இந்த லெவலில் 1765 லெவலில் ஹோல்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ஒரு பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பட் நம்ம பை சைடு இப்போதைக்கு நான் போகிறதில்ல, செல் சைடில் தான் நான் இருக்கேன். இப்போது இங்கிருந்தும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நான் வந்து செல் சைடில் தான் நின்றுருக்கேன், பார்ப்போம். பட் பை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் பை வேணால் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது செல் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டார்கெட் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு லாஸ்ட் டார்கெட் வந்து 1725 நான் சொல்லியிருக்கேன். தென் எகெயின் இந்த 1735 லெவல் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து 1725-20 இந்த ரேஞ்சாக இருக்கும். பட் என்னென்னா, இந்த லெவல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் ஹோல்ட் ஆகிற பட்சத்தில், அதாவது பிரேக் அவுட் கொடுத்து தென் எகெயின் இந்த இடத்துல ரிவர்ஸ் கிடைக்கும்போது நம்ம செல் எடுத்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் நான் செல் சைடில் இருக்கேன், பார்ப்போம். சரிங்களா? பட் இது வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் பொறுமையாக ட்ரேட் பண்ணணும். கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜோன்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? 1765க்கு மேலே மார்க்கெட்டு ஹோல்டு ஆச்சுன்னா வேணால் நம்ம ஒரு பை எடுக்கலாம். அது லாங் டேர்ம் வேண்டாம். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, அதே மாதிரி செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே செல் ஜோன் தாங்க. 1765க்குள்ளே வரைக்குமே செல் ஜோன் தான். ஓகே, பட் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. பட் இங்கே ஒரு லாங் செல் கிடச்சிது. பட் வெயிட்டிங், பார்க்கலாம். சரிங்களா? பொறுமை ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது கோல்டு. ஓகே, தேங்க்யூ.